ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டார் ஐந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 8வது நாள், இன்றைய நாள் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நம் கோதாநாச்சியாருக்கு அனைவரையும் சேர்த்து அழைத்து கொண்டு அந்த கிருஷ்ணானுபவத்தை பெற வேண்டும்ங்கிற அந்த முறையை நன்கு தெரிந்தவள் இல்லையா? இதை 6ஆம் பாட்டிலிருந்து நம்ம உணர முடியும். நம் தோழிகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கா. இது இந்த 8வது பாசுரத்துல தன்னுடைய 3வது தோழியை எழுப்ப போறா. இந்த பெண்ணானவள் எப்பேற்பட்டவள்னா கோதுகலமுடைய பாவாய். கண்ணன் மீது அத்தனை விருப்பம் கொண்டவள். கண்ணனுக்கும் இவள் மீது அவ்வளவு ஆசை இருக்கு. அப்போ போன உடனே இவெங்கன் தானே கண்ணனுடைய கண்களும் தேடும் இல்லையா? அதனால இந்த பெண்ணையும் நம்ம விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக இந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு முன்னாடி போய் இவளை எழுப்ப ஆரம்பிக்கிறா. அந்த விடிந்ததற்கான அடையாளங்களை கூறி எழுப்புறா. எப்படி சொல்றா? கீழ்வானம் வெள்ளென்று இருக்கு பாருமா, நன்ன விடிஞ்சதற்கான அடையாளங்கள் இது போறாதா, எழுந்து வா, வந்து கோஷ்டியில் இணை, வா வா வான்னு கூப்பிடுறா. இவளும் அதை மறுக்கிறாளாம். ஏன்னா இவ அழகா ஒரு பதில் சொல்றா பாருங்கோ. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? உங்களுடைய பக்தியானது பிரகாசமாய் வெளிப்பட்டு வெளியில அப்படியே தெரிக்கிறது. அது விடிஞ்சிடுத்துன்னு நீங்க நினைச்சு நீங்களே ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு சாத்துரியமா ஒரு பதில் சொன்னாலாம். இல்லம்மா, இவளுக்கு இப்படி எல்லாம் பேசினா போறாது போல இருக்கே, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம்னு. இல்லம்மா, எருமைகள் சிறுவீடு மேயறதுக்கு போயிடுத்துப்பார். சிறுவீடு மேயறதுக்கா? அதாவது ஆயர்களுக்கே உண்டான பாஷை இது. முன்பசிக்கு பனிப்புல் மேய்வது. முதலில் அந்த எருமை மாடுகளுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசையாம், அந்த பனிப்புல் மேய்வது அப்படிங்கிறது. அப்போ அது மேயறதுக்கு கிளம்பிடுது அப்படின்னா கண்டிப்பா விடிஞ்சதுக்கான காரணம் தானமா எழுந்திரிங்கிறாளாம். அதற்கு இதுக்கு என்ன பதில் சொல்றா தெரியுமா? அது எருமை மாடுகளே இல்லைன்னு மறுக்கிறாளாம். என்னமா அது, உன்னையும் கூட்டிண்டு போகணும்னு மெனக்கெட்டு வந்தா இப்படி மறுத்து கொண்டே இருந்தா எப்படி? நாங்க என்னதான் சொல்றது அப்படின்னு சொல்லி சரி நல்லத்தனமா பேசி பார்ப்போம் இவள்கிட்டன்னு சொல்லும் பொழுது, கோதுகலம் உடையவளாச்சு இல்லையா நீ? இவ்வளவு ஒரு பூரிப்போட ஆசையோடு ஒரு ஆர்ஜவம் நிரம்ப பெற்றவள் நீ. அப்படி இருக்கிறதே நீ எங்களை வந்து எல்லாரையும் உத்வேகித்து அப்படி வாங்கோ வாங்கோன்னு கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா நீ இப்படி உட்காந்து தூங்கின்னு இருக்கியே. அந்த கிருஷ்ணன் கணக்கு கேட்பான் இல்லையா? உன்னை கேட்டா நான் என்னன்னு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாளாம். இங்க பாருமா, பாடுவதே புருஷார்த்தம், ஸ்வயம் பிரயோஜனம். எழுந்திரிமா, அவனுடைய நினைப்புல சேர்ந்து இருந்த நாம் அனுபவிக்கும் பொழுது நம்மளுடைய ஆனந்தமானது 100 மடங்கு அதிகரிக்கிறது. அந்த கேஷிங்கிற அசுரனை அழித்தவனை நம்ம பாட வேண்டாமா? மல்லர்களை அழித்தவனை நம்ம பாட வேண்டாமா? அவனை பற்றி பாடுவதற்கான வீர தீர பராக்கிரம செயல்கள் அவ்வளவு இருக்கு. அந்த தேவாதி தேவனை நம்ம பாட வேண்டாமா? பாடி சென்று நாம் சேவித்தால் பெருமாள் பாப்பானோ, அச்சுச்சோ கையில 2 கையும் கூப்பிண்டு குழந்தைல முன்னாடி வந்து நின்னு இருக்கே, ஆஹா அப்படின்னு ஓடி அவன் கோதுகலமுடைய சிங்கமாக மாறிடுவானோ. அப்படி ஒரு ஆர்வத்தோட வந்து என்னன்னு ஆராய்ந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பான் அப்படின்னு அவ வழியிலேயே போய் அவளை அப்படியே குஷிப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்ன உடனே காதுல விழுந்ததோ இல்லையோ அவளும் கிடுகிடு கிடுகிடுகிடுன்னு ஓடி வந்து இந்த கூட்டத்தில் இணைந்தாள் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இந்த திருப்பாவையில் குறிப்பிட்ட மல்லர்களை மாட்டிய வரலாறு அதை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். இதை 75வது தசகத்தில் நம் நாராயண பட்டத்திரில் அனுபவிக்கிறார். அதாவது கம்சவத வர்ணனம் அப்படிங்கிற அந்த தசகத்துல அதில் மல்லர்களை வதம் செய்தது, அந்த வீழ்த்திய அழகை வர்ணிக்கிறார். என்ன அழகுன்னா, கண்ணன் தான்
அணிந்து சென்ற அந்த மாலையாக இருக்கட்டும், அந்த பட்டு பீதாம்பரங்களா இருக்கட்டும், எல்லாம் சகல அந்த ஆபரணங்களாக இருக்கட்டும், எதுவுமே கொஞ்சம் கூட கீழே விழாம நசுங்காம எதுவுமே கலையாம தான் அணிந்திருந்த உதிரிப்பூ ஒண்ணு கூட கீழே விழாதபடி அனைவரையும் துவம்சம் பண்ணினானாம் கண்ணன். துஷ்டர்களை அப்படியே அழித்து முடித்தான் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட மிடுக்கை உடையவன் கண்ணன் அப்படிங்கறத அழகாக அனுபவிச்சிருக்கார். இந்த முதல் ஸ்லோகத்துல எப்படி சொல்றாருன்னா, அதாவது இந்த தசகத்துக்கு முன்னாடியே, அந்த கம்சவத வர்ணத்துக்கு முன்னாடியே என்ன பண்றார் பட்டதிரியில என்ன அனுபவிச்சிருக்காரு அப்படின்னா, கம்சன் அக்ரூரரை அனுப்பி பலராமன் கண்ணனை போய் நீங்க கூட்டிட்டு வாங்கோ, தனுர்யாகம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்கோ, மற்றதெல்லாம் நம்ம இங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு மனசுல ஒரு அகந்தையோட ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கான் கம்சன். இப்படி கிருஷ்ணன் மதுராவை அடைந்தான். காலை பொழுது விடிஞ்சாச்சு. அந்த முதல் ஸ்லோகத்துல எடுக்கிறா, பிராத்த சந்திரஸ்த போஜக்ஷிதிபதி வச்சசா பிரஸ்துதே மல்லதூரியே. அந்த முரசுகளை கொட்டி கம்சனுடைய அரங்கத்தில் மல்யுத்தம் நடக்க போறது, எல்லாரும் வாங்கோ 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 அப்படின்னு சொல்லி எல்லாரும் காண வாங்கோ அப்படின்னு மக்களை அழைத்தார்களாம். அந்த இடத்துல மன்னர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாம் கூட்டம் கூட்டமாக அந்த சபைக்கு அடைந்தார்களாம். நந்தகோபுரம் அமர்ந்தாராம் அந்த இடத்துல. ஏன்னா அவர் ஒரு குறுநில மன்னர் ஆச்சு இல்லையா. சோ இது எல்லாத்துக்கும் ராஜாவா இருக்கக்கூடியவன் கம்சன். அவன் என்ன பண்றான், அந்த மக்கள் மன்னர்கள் அப்படின்னு அதற்கு மேல் ஒரு சிம்ஹாசனத்துல தானும் நல்ல ஜோரா காம்பீரியமா உட்காந்து, இவன் நம்ம கிட்ட எங்க வரப்போறான், அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுடுவா, நம்ம மனுஷா எல்லாத்தையும் முடிச்சுடுவா அப்படிங்கிற ஒரு பொய்க்கணக்குல உட்காந்து இருந்தானாம். அதாவது கம்சனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, முதல் கட்டத்துல குவளையாபீடம் ஆன அந்த யானையே கண்ணனை முடிச்சிடும். சரி, தப்பி தவறி அப்பி தப்பி ஏதோ ஒண்ணு அது ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணானா, இரண்டாவது கட்டமாக சாணூரன் முஷ்டிகன் அப்படிங்கிற மல்லரை கொண்டு நம்ம வீழ்த்திடலாம், அவளெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட கண்டிப்பா வரமாட்டான் கண்ணே. அதையும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில்லற துக்கடா மல்லர்கள்லாம் இருப்பா இல்லையா, அவளை விட்டாவது ஒரு 5-6 பேரை ஒரே சமயத்துல விட்டாவது நம்ம ஏதாவது பண்ணிடலாம்னே அப்படின்னு நினைச்சான். மூன்றாவது கட்டமாகத்தான் தான் தயாராக இருந்தான். ஆனா அது நடக்காதுங்கிற ஒரு பயங்கர அகங்கார மமக்காரத்துல உட்காந்து அந்த மேல் ஆசனத்துல சிம்ஹாசனத்துல அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தானாம். இதுதான் அங்க இருக்கக்கூடிய சூழல். இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கா, முரசு கொட்டி எல்லாரும் வாங்கோ, தனுர்யாகம் நடக்க போறது, எல்லாரும் கண்டுகளிக்க வாங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைத்தார்களாம் அங்க இருக்கிறவா எல்லாரையும். இரண்டாவது ஸ்லோகத்துல யானை, அதாவது குவளையாபீடம்ங்கிற யானை கிட்ட எப்படி பெருமாள் விளையாடினார் அப்படிங்கறத அழகாக அனுபவிக்கிறார். அங்க இருக்கிற யானைப்பாகன் என்ன பண்ணானா, யானையை நம்ம ஏவி விடுவோம், நாம எதுவுமே பண்ண வேண்டாம், அவனும் துஷ்ட புத்தி தான், அதை யானையை ஏவி விட்டு எப்படியாவது கண்ணனை முடிச்சுடுவோம், அவனுடைய பாஸ் அவனுக்கு உத்தரவு கொடுத்துருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்காக யானையோட விளையாடிண்டு மறைஞ்சு ஒளிஞ்சு விளையாடி அப்படி யானைக்கே அப்படி தண்ணி காமிச்சானா கண்ணன். அப்படியே ஒரு நமுட்டு சிரிப்பு வேற சிரிச்சானா. ஏன்னா 2 காலுக்கு நடுவுல போய் தான் ஒளிஞ்சுண்டு யானை திண்டாடுறது, அவனை போய் பிடிக்கவும் முடியல, வீழ்த்தி தூக்கி போடலாங்கிற ஒரு எண்ணத்துல போறது, அதுவும் பண்ண முடியல. இப்படி யானைக்கு அப்படியே மூச்சு திணறி போய் திண்டாடி போச்சான். என்னடா பண்றது இவனை அப்படிங்கும் பொழுது அததான் அழகாக 3வது ஸ்லோகத்துல அந்த யானையினுடைய கதையை முடித்தான் கண்ணன். இப்படி தஸ்ய தந்தம் சஜீவம், அப்படி பெருமாள் என்ன பண்ணாராம், அப்படியே அந்த தும்பிக்கையை அப்படியே புடிச்சு அந்த யானை ஒரு சுழற்றி அப்படியே அந்த பூமியில தள்ளினாராம். அப்படியே நிமிஷமா அதனுடைய உயிர் பிரிந்தது. அதனுடைய தந்தத்தை எடுத்துக்கொண்டு இல்ல, அப்படியே அது மேல எடுத்து வச்சுட்டு, தன்னுடைய பாகுல எடுத்து வச்சுட்டு, தோல் மீல எடுத்து வச்சுட்டு அந்த குவளையாபீடம்ங்கிற அந்த யானையை முடித்தான் அப்படின்னு சொல்லி 3வது அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். சரி, அடுத்த கட்டம் என்ன, 2 மல்லர்களை வைத்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த 4-5 ரொம்ப அழகாக சொல்றார், அங்க இருக்கிறவா எல்லாம் அவ்வளோ பாக்கியசாலியா. ஏன்னா முதல்ல அந்த யானையை வீழ்த்திட்டு இப்போ சபைக்கு வரான், ஒப்பற்ற அழகு. யாரோடையுமே அப்படி இப்படி நம்ம ஒப்பிட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது கண்ணனுடைய அப்படி ஒரு அப்படி அழகோடு அந்த வீர தீரத்தோட அப்படியே அந்த சபைக்கு நுழைந்தானாம் கண்ணன். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பேசிக்கிறா, அடடா என்ன பாக்கியசாலிகள் இல்லையா. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய நந்தகோபராக இருக்கட்டும், யசோதையா இருக்கட்டும், கோபிகைகளா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆயர் குலத்தை சேர்ந்தவாளாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன பாக்கியம் பண்ணியிருப்பா,
அப்பேற்பட்ட இப்படி ஒரு வீர தீர பராக்கிரமங்களை செய்யக்கூடிய கிருஷ்ணன் கூட இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷத்தோட சொன்னாலாம். ஹம்ஹோ தன்யோனு நந்தோ நகி நகி பசுபாலங்கனா நோ யசோதா. எல்லாரும் பாக்கியசாலிகள், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாக்கியசாலிகள்னு சொல்லி அவன் நடந்து வந்த அழகையும் அப்படி ஒப்பற்ற அந்த அழகும் சிரிப்பும் பட்டு பீதாம்பரத்தோடு வரக்கூடிய அந்த அழகை பார்த்து ஆனந்தத்தோடு அப்படியே கண்ணனை அனுபவிச்சுட்டே இருந்தாலாம். 4வது ஸ்லோகத்துல இருக்க அதை வர்ணிக்கிறார். 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? குருவாயூரப்பா, நீதானே கண்ணனாவும் வந்த, அந்த யானையும் வீழ்த்தினா, நீதான் அந்த பரபிரம்மங்கிறது அங்க அந்த சபையில இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனா உன்னை பார்த்த அந்த நொடி இருக்கு இல்லையா, என்ன புண்ணியம் பண்ணியிருப்பா அவா இல்லையா? ஒரு இனம் புரியாத ஆனந்தத்தை பெற்றார்களாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே. திருஷ்டுவா தத்வாம் ததேதம் பிரதமம் உபகதே புண்ணிய காலே ஜனோகாக. அவனை பார்த்த அந்த நாளிலிருந்து புண்ணிய காலம் ஆரம்பிச்சு கொடுத்தான் எல்லாருக்கும். பின்ன பெருமாளினுடைய அந்த திவ்யமங்கல ரூபத்தை பார்த்தால் பார்க்கறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமும் தூசா போய் அப்படி பேரானந்தத்துல அனுபவிச்சாலாம் எல்லாரும். பூர்ணம் பிரம்மவை சாக்ஷான் நிரவதி பரமா நந்த சாந்திரா பிரகாசம். அப்படியே அந்த பரபிரம்மே அப்படியே நடந்து வந்துதான் சபைக்கு. அப்படி அந்த ஒரு தேஜோமயமான கண்ணனை பார்த்து அப்பேற்பட்ட சந்தோஷத்துல இருந்தாலாம் எல்லாருமே. இது குவளையாபீடம்ங்கிற யானையை முடிச்சாச்சு. அடுத்த கட்டம் யாரு? இப்ப சாணூரன், முஷ்டிகன் சாணூரன்கிற அந்த மல்லர்களை அதை தான் நாம இன்னைக்கு அனுபவிக்கவும் போறோம். எப்படி வந்தாராம்? கிருஷ்ணனும் பலராமனும் அவ்வளவு லலிதமா இருக்காளாம். அச்சோ, இந்த குழந்தைகளா அவ்வளோ எவ்வளோ நன்னா இருக்கு இந்த குழந்தைகள் பார்க்கறதுக்கு. இந்த வீர தீர செயல்களை செய்யக்கூடிய இந்த குழந்தைகள், அச்சோ இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு புன் சிரிப்போட அடக்கத்தோடும் பவ்யமா இருந்துட்டு அவ்வளோ சமத்த குழந்தைகளா வந்தாராம். 2 பேருமே உள்ள நுழையிறா. அப்படி எப்படின்னா சகலவித ஆபரணங்களோடும் சந்தனங்களோடும் புஷ்பங்களோடும் வஸ்திரங்களோடும்னு குருவாயூரப்பா நீ அரங்கறதுக்கு நுழைந்தாயே அப்படின்னு அனுபவிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய 7வது ஸ்லோகத்தை சொல்ற, அங்க இருக்கிற மக்கள்லாம் நினைச்சாலாம், அச்சோ இந்த 2 குழந்தைகள், இவா யாராவது இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணிட போறாளோ, ஐயோ இந்த துக்கத்தை என்னால பார்க்க முடியலையே, கண்ணனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதே, வேண்டாம் கிளம்பிடலாமா அப்படிங்கிற நினைப்புக்கு வந்துட்டாலாம். அப்படி மெல்லிய திருமேனியை உடைய 2 பாலகர்களாச்சே, அச்சோ அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை வா கொடுத்துடுவாளோ அப்படின்னு ஜனங்கள்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாளாம். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாமே துஷ்ட கூட்டங்கள் இல்லையா. அப்ப கிருஷ்ணன் பார்த்தானா, அழகாக 7வது ஸ்லோகத்துல சொல்ற, கிருஷ்ணன் பார்த்தானா, அச்சுச்சோ இவாள்லாம் கிளம்பிட்டா நம்மளுடைய சாகசங்கள்லாம் யாருக்கிட்ட போய் காமிக்கிறது? கை தட்டி நன்ன ஜோரா பாக்குறவாள்கிட்ட தானே நம்மளுடைய சாகசங்கள் எல்லாம் காமிக்க முடியும் அப்படின்னு சாணூரனை பிடித்து இழுத்தாராம். பிடித்து இழுத்து ஒரு சுத்தினாராம் பாருங்கோ. அந்த சுத்தும் போதே அவனுடைய மூச்சு அப்படியே பறந்து போயிடுத்தான். அப்பேற்பட்ட ஒரு பீதியை கிளப்பி விட்டு சுத்தறதுக்குள்ளேயே அவன் மூச்சு அப்படியே பறந்து காற்றோட காற்றாக பறந்து போனது. இப்படி சாணூரன் தரையில விழுந்து கீழே விழுந்த உடனேவே ஒரே சமயத்துல பலராமன் என்ன பண்ணாரா, முஷ்டிகனை ஒரு குத்தி துண்டு துண்டா நசுக்கப்பட்டு அவனும் மாண்டு போனானாம். இப்படி இன்னும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில்லற மல்லர்கள்லாம் இருப்பா இல்லையா, இவா எல்லாரும் பார்த்து பயந்து நடுங்கி போயிட்டாலாம். ஐயோ முஷ்டிகன் சாணூரனுக்கே இந்த கதினா நாமெல்லாம் என்ன கிட்ட கூட நெருங்க முடியாதுன்னு தெரிச்சு ஓடினாலாம் எல்லாருமே. ஹாதிக் கஷ்டம் குமாரவ் லலித வபுஷவ் மல்லவீரவ் கட்டோரவ். அந்த மல்லர்கள்லாம் அப்படியே கட்டோரமா, அப்படியே அதாவது என்ன அவளுடைய அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு அங்க கோதாநாச்சியார் அந்த ஒரு கீழ்வானம் வெள்ளென்றருமைக்கு சொன்னா. ஆனா இவா எல்லாரும் துஷ்டர்கள்ங்கிறது அவளுடைய அந்த முகமே காமிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படி கட்டோரமா இருக்காளாம் அங்க இருக்கக்கூடிய மல்லர்கள் எல்லாருமே. அவ எல்லாரையுமே இவா 2 பேரும் கண்ணனும் பலராமனும் துவம்சம் பண்ணி இப்படி 2 மல்லர்களையும் வீழ்த்திய பிறகு 8லிருந்து 10 ஸ்லோகங்கள் கம்சவதத்தை பற்றி வர்ணிக்கிறார். நாம இன்னைக்கு அனுபவிக்கிறது இந்த 2 மல்லர்களை எப்படி துவம்சம் பண்ணினார் பெருமாள் அப்படிங்கிறது தான். போத்தயாமாசி தோர்வியம் அப்படின்னு அந்த 7வது வரியில அழகாக முடிக்கிறார். என்னன்னா, இப்படி 2 பேரையும் அந்த பயமே பாதி அழிச்சு கொடுத்து அப்படி ஒரு தூக்கி ஒரு வீசும் பொழுது அந்த வீசி கீழே சுழன்று விழறதுக்குள்ளேயே அவ மூச்சு நின்று போயிடுத்து. இப்படி அனாயாசமா 2 மல்லர்களையும் வீழ்த்தினான் அப்படிங்கறத
அவ வா பாடலாம்னு நம்ம திருப்பாவையில கூப்பிடுறா. இங்க பட்டதிரியில் ரொம்ப அருமையாக அங்க இருக்கிறவாள்லாம் சுத்தி இருக்கிறவாள்லாம் என்னமாச்சோ இந்த குழந்தைகளுக்கு லலிதமா இருக்காளே 2 பேரும், இவாளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி பயந்துண்டு பாக்குறா. எல்லாருக்கும் அப்படி மனசுல ஒரு பூரிப்பையும் ஆசையையும் கொடுத்து பெருமாள் தன்னுடைய சேட்டிதங்களை காமிச்சான். எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்து அந்த ஒரு பேரானந்தத்தில் அழுத்தினான் பெருமாள் எல்லாரையும். அதை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சோம். நாளைக்கும் திருப்பாவையினுடைய 9வது பாசுரத்தோடு நாராயணி தசகத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.